அப்போ உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. ஒண்ணு நிறுத்துங்க. இப்போ உங்களுக்கு என்ன? யார் எனக்கு தகவல் சொன்னாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அதை என்கிட்டயே கேளுங்க. அதை விட்டுட்டு உங்க வீரத்தை சுகுணாக்க மேல காட்டாதீங்க. ஏய், வார்த்தை அளந்து பேசு. எங்க வீட்ல இருந்துகிட்டு நாங்க போட்ட சொத்தை தின்னுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணா பார்த்து சும்மா இருப்பாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க யாரும் எனக்கு தகவல் சொல்லல. நீங்க எங்க வீட்டை விற்க போறீங்கன்னு எனக்கு ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரர் மூலமா தெரிய வந்துச்சு. ஜெராக்ஸ் கடையா? ஓ, இவங்க யாரும் உனக்கு தகவல் சொல்ல, அப்படிதானே? டேய் தீபா, அண்ணே, அவ கையில இருக்க போனை வாங்கி காலையில இருந்து யாராருக்கெல்லாம் போன் பண்ணிருக்கான்னு செக் பண்றா. அண்ணே, கொடுங்கண்ணே, கொடுங்கண்ணே, கொடுங்க. அண்ணே, இன்னைக்கு காலையில இருந்து யாருக்குமே ஃபோன் பண்ணலண்ணே. ஏமா இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா. ஐயோ சாரி சார், கவனிக்கல சார், சாரி. யோ, என்னையா பிரச்சனைங்க? ஆர்சி புக் இருக்கு சார், இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. என்ன சார் பண்ணலாம்? சாரி சார், கவனிக்கல சார். அதான் டாக்குமெண்ட்ஸ் சரியா இல்லைன்னு சொன்னலையா? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா, அங்க வச்சு பார்த்துக்கலாம். ஏமா ஆமா ஸ்டேஷன் போலாம். சார் 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 சார், ஃபுட் டெலிவரிக்காக போயிட்டு இருக்கேன் சார். சார் கரெக்ட் டைமுக்கு போய் கொடுக்கணும் சார். சார் பாவம் சார், ஃபுட் டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கு, அனுப்பிடலாம் சார். என்ன இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அனுப்புறது? இதான் டியூட்டி பார்க்குற லட்சணமா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும், புரியுதா? சரிங்க சார். ஏமா வாமா ஸ்டேஷன் போலாம். அம்மா, நீ கர்ணா பொண்டாட்டியா? போனை புடிமா. முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆம்பளைங்க யாராவது இருந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சீக்கிரம் ஃபோன் பண்ணி கூப்பிடுமா. சரிங்க சார். யோ, அந்த பொண்ணை வர சொல்லியா? அம்மா நீ இருமா, இரு. சார், இந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பெரிய இடம்னா எவ்வளோ ஏக்கர் பேரும்? இல்ல சார், இங்க கிருபான்னு ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கான். ஆஹா, வர எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணு சார். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இவ என்கிட்ட வசமா சிக்கியிருக்கா. யோ, என்னையா ஒரு வெக்கையா இருக்கு? அந்த செல்லுல இருக்கிற கைதிகளை வெளியில உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணை கொஞ்சம் உள்ள அனுப்பு, விசாரிக்கணும். சார் சார், நாம அதை பண்ணக்கூடாது சார். யோ, அதெல்லாம் எனக்கு தெரியும்யா. நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. ஓகே சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏய் வாப்பா. நீங்க எப்படி என்ன செக் பண்ணலாம்? உள்ள போ, உள்ள போம்மா. போன்னு சொல்றேன்ல, உள்ள போ. போன்னு சொல்றேன்ல, போ.
என்ன மிஸ்டர் மணி, ரொம்ப தீவிரமான விசாரணையா இருக்க. இல்லை சார். என்னையா இல்ல நொல்லன்னு வெளியே வா. ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இல்லை சார், அது வந்து இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நான். என்னையே கை நீட்டி அடிக்கிறீங்க? இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? இங்க பார், நீ இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், நான் ஏசி. மா, நீ கொஞ்சம் வெளியே வாமா. ஒரு பொம்பளை நைட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படியே வந்தாலும் ஒரு லேடி கான்ஸ்டபிளை வச்சு தான் கேஸை என்கொயரி பண்ணணும். என்கொயரி முடிச்சு மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? இல்லை சார், வண்டிக்கு சரியான டாக்குமெண்ட் இல்லை, அதனால தான் சந்தேகத்தினால அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான் சார். எதுவா வேணாலும் இருக்கட்டும், நீ எப்படி அவங்கள தனியா கூட்டிட்டு வந்து ட்ரெஸ்ஸை செக் பண்ணலாம்? என்ன பொறுக்கி வேலை பண்றியா? டிபார்ட்மெண்டே உன்ன மாதிரி ஆளுங்களால தான் அசிங்கப்படுது. இங்க பார், நான் அடிச்சதை எங்கேயாச்சும் வெளியே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், நான் எதுக்காக உன்னை அடிச்சேன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். வேண்டாம் சார். அப்புறம் உன் சீட்டு மொத்தமா கிழிஞ்சிரும். ஜாக்கிரதை. முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏலியா. சாரி. ஏய், ஒழுங்கா கேளு. சாரி சிஸ்டர். நீங்க வாங்கம்மா. சொல்லு பாண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சிவா சார். ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. என்ன விஷயம் சொல்லு. நம்ம கருணா ஒய்ஃப் இந்து நம்ம ஏரியா ஸ்டேஷனில் ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம். கருணா மெசேஜ் அனுப்பிச்சுட்ருந்தான். கருணா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கான். நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? அதுக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், கருணாக்கு என்னாச்சு? பைக்கில் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். அதான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அப்படியா? சரி, நான் அவனை அப்புறமா வந்து பார்க்குறேன். நான் இப்போ இங்கே ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். கர்ணாவும் பாண்டி உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸு? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அநாத ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்தோம். ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் படுத்து ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். வளர்ந்ததுக்கப்புறம் அவன் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன்.